ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுருவோம். அதுக்கு ஆற வச்சதுக்குள்ளே இன்னொரு மசாலாவுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட வந்துட்டு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த தக்காளி மசாலாவையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். திருப்பி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ஊற்றி தேவையான அளவு மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் தூள் மஞ்சத்தூள், நீங்கள் உரப்பு உங்களுக்கு தேவைன்னா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன்.